அன்பான மக்களே, இன்றைக்கி நம்ம டாடா ஏஸில் பிரேக் பேட் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கி போட்டு ஃப்ரண்ட் வீலில் சென்டராக வச்சு பீமில் வச்சு ஜாக்கியை தூக்கலாம். 19 சைஸு பிட்டு போட்டு வீல் போல்டெல்லாம் கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேரிங்கை திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு புது பிரேக் பேடு ஏற்கனவே போட்டிருந்த பிரேக் பேடு தேஞ்சு பிஸ்டன் வெளில வந்திருக்கும். அதனால் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உள்ளே வச்சு பிஸ்டனை ரிட்டர்ன் தள்ளிக்கலாம். பிஸ்டனை உள்ளே தள்ளுறப்போ பிரேக் ஆயில் மேலே பிரேக் ஆயில் ஊற்றுற இடத்துலேருந்து வெளில வரும். அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான். இப்போது 12 சைஸ் பிட்டால் நம்ம கேலிஃபரில் கீழே உள்ள போல்ட்டை லூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே கேலிஃபர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். கேலிஃபர் பின்னு நல்லா இருந்தால் தான் அந்த இடம் இப்படி ஒரு ஷேக் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி மேலே கீழேயும் நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அது ஜாமாக இருந்தாலும் பிரேக் பேடு சீக்கிரமாக போயிடும். இப்போது புது பிரேக் பேடை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சைடு மாட்டுறோம். அடுத்து இன்னொரு சைடு ஸ்க்ரூ ட்ரைவரால் வெளியில் எடுத்துகிட்டு பழைய பிரேக் பேடை எடுத்துகிட்டு இன்னொரு சைடால் மறுபடியும் புது பிரேக் பேடை அடுத்து பிரேக் பேடை போடுறோம். இப்போ பாருங்கள், இதுதான் பிஸ்டன் நம்ம உள்ளே தள்ளினால பிஸ்டன் உள்ளே போயிடுச்சு. பிஸ்டன் உள்ளே தள்ளாமல் நம்ம புது பிரேக் பேடை போட முடியாது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்க்ரூ ட்ரைவரால் பிஸ்டன் உள்ளே தள்ளிட்டோம். உள்ளே தள்ளிட்டு 12 சைஸ் போல்ட்டை நம்ம கேலிஃபரோட போல்ட்டை மறுபடியும் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் பேடை மாட்டிட்டு சும்மா நம்ம சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம டயரை அதே 19 சைஸ் போல்ட்டால் நம்ம திருப்பி எல்லாத்தையும் மாட்டிடணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிரேக் பேடு சீக்கிரமாக தேஞ்சு போகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க பிரேக்கில் கால் வச்சே ஓட்டுவாங்க. அதனால பிரேக் பேடு சீக்கிரம் போகும். இன்னொன்று கேலிஃபர் ஜாம் ஆச்சுனாலும் பிரேக் பேடு சீக்கிரம் தேஞ்சு போகும். பிஸ்டன் ஜாம் ஆயிருந்தாலும் பிரேக் பேடு சீக்கிரம் போயிடும். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.